5 நிமிஷத்தில் வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வடக்கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் வரமல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வரமிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. அதே எண்ணெயில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுக்கலாம். முதல்ல நம்ம வடக்கடலை பருப்பு, வரமிளகாய் இந்தளவுக்கு குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கு நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்தனால உப்பு சேர்த்துலங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் சட்னியை தாளிச்சிக்கலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்ச சட்னியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி.